கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது விழுப்புரம் மாவட்டத்தில் பெண் கிராம நிர்வாக அலுவலர் சாந்தியை திமுக மாவட்ட கவுன்சிலர் ராஜீவ்காந்தி தாக்கியதாக பரபரப்பு புகார் எழுந்தது. கூடலூர் கிராமத்தில் வாக்குச்சாவடியில் பணியில் இருந்தபோது கிராம நிர்வாக அலுவலர் சாந்தி அங்கிருந்த அதிகாரிகளுக்கு உணவு வழங்கியுள்ளார். அப்போது அங்கு வந்த திமுக மாவட்ட கவுன்சிலர் ராஜீவ்காந்தி தான் கட்சிக்காரர்களுக்காக வாங்கிய உணவை எப்படி அதிகாரிகளுக்கு வழங்கலாம் என கூறி அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார். மேலும் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அவர் பெண் BAO சாந்தியின் தலைமுடியை இழுத்தும் வயிற்றில் எட்டி உதைத்ததாக கிராம மக்களும் கூறினர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட முன் விரோதத்தின் காரணமாகவே சாந்தியை ராஜீவ்காந்தி தாக்கியதாக கூறப்பட்டது. இதையடுத்து அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடும் கண்டனங்கள் எழுந்தது. இந்நிலையில் ஒரு வழியாக கடந்த ஒரு வாரமாக தலைமறைவாக இருந்த ராஜீவ்காந்தியை காவல்துறையினர் நேற்று இரவு கைது செய்தனர். இதற்கிடையே பெண் கிராம நிர்வாக அலுவலரை தாக்கிய ராஜீவ்காந்தி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஏப்ரல் 19 நாடாளுமன்ற தேர்தல் நாளன்று திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தி என்ற நபர் பெண் கிராம நிர்வாக அலுவலர் சகோதரி திருமதி சாந்தி அவர்களை கன்னத்தில் அறைந்தும் வயிற்றில் எட்டி உதைத்தும் கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளது மிருகத்தனமானது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாட்டாளி மக்கள் கட்சி சகோதரர்கள் தேர்தல் பிரச்சார விதிகளை மீறியதாக பொய் புகார் அளிக்க மறுத்ததால் அதன் தொடர்ச்சியாக தேர்தல் நாளன்று இந்த கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார் திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தி. ஆட்சிக்கு வரும் முன்னர் தெரு தெருவாக சென்று மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தனது கட்சியினரை சிறிய அளவில் கூட கண்டிக்காததுதான் அரசு அதிகாரிகளுக்கு, குறிப்பாக பெண் அதிகாரிகளுக்கு எதிரான திமுகவினரின் தொடர் அராஜகத்திற்கு காரணம். பெண் கிராம அலுவலரை எட்டி உதைத்து தாக்கிய திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தியை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தெரிகிறது. அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என கூறியுள்ளார். இந்நிலையில் சாந்தி தேர்தல் நாளன்று ராஜீவ்காந்தியை சாதி பெயர் சொல்லி திட்டியதாகவும் அவருக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக விழுப்புரத்தின் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.